வணக்கம். ஃபோர்ஜிங் இந்த வார்த்தையை நீங்க எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருப்பீங்க. சில உலோகப் பொருட்கள்லாம் ஏன் அவ்ளோ உறுதியா உடைக்கவே முடியாத மாதிரி இருக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம்தான் இந்த ஃபோர்ஜிங். வாங்க, இந்த அசத்தலான தயாரிப்பு முறைய பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இப்ப பாருங்களேன், ஒரு மெக்கானிக் கையில வச்சிருக்கிற ரெஞ்ச் இல்லனா ஒரு இன்ஜின்குள்ள இருக்கிற கிராங்க் ஷாஃப்ட், இதெல்லாம் எவ்ளோ அடிச்சாலும் எவ்ளோ அழுத்தம் கொடுத்தாலும் உடையாம அப்படியே நிக்குது இல்லையா? அது எப்படி அவ்ளோ வலிமையா இருக்குது? அந்த கேள்விக்கான பதில்தான் ஃபோர்ஜிங். இது ஒரு மிக மிக சக்தி வாய்ந்த உற்பத்தி முறை. இதுதான் அந்த பொருட்களுக்கு அசாத்தியமான வலிமைய தருது. சரி, அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாமா? முதல்ல ஃபோர்ஜிங் பண்றதுனால கிடைக்கிற முக்கியமான நன்மைகள் என்னென்னு பாத்திரலாம். இது எல்லாத்தோட அடிப்படை ஒன்னே ஒண்ணுதான். அதுதான் பிரஷர், அதாவது அழுத்தம். அந்த அழுத்தத்தோட சக்தியால என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருங்க. ஒரு உலோகத்தை ஃபோர்ஜ் செய்யும்போது அதோட மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டீஸ், அதாவது அதோட இயந்திரவியல் பண்புகள் பயங்கரமா அதிகமாகுது. அதனால அது ரொம்ப நம்பகத்தன்மையானதா மாறுது. இதுக்கு காரணம் அந்த உலோகத்தோட உள்ளமைப்பு, அதாவது அதோட கிரெயின் ஸ்ட்ரக்சர் ரொம்ப நேர்த்தியா சீரா மாறுறது தான். இதனால வலிமையும் கடினத்தன்மையும் பல மடங்கு அதிகரிக்குது. சரி, இந்த வலிமை எப்படி உருவாகுதுன்னு இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன். ஃபோர்ஜிங் செய்யும்போது அந்த உலோகத்தை மேல ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கறாங்க. இந்த அழுத்தம் என்ன பண்ணுதுன்னா, உள்ளுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன துகள்களை இன்னும் சின்னதாக்கி ரொம்ப நெருக்கமா ஒன்னோட ஒன்னு இணைய வைக்குது. இப்படி நெருக்கமா அமைஞ்சிருக்கிறதால தான் அந்த பொருளுக்கு அதிக வலிமை, கடினத்தன்மை, அப்புறம் சீக்கிரம் தேஞ்சு போகாத தன்மையெல்லாம் கிடைக்குது. இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற சிம்பிளான சயின்ஸ். ஆனா இவ்ளோ நன்மைகள் இருந்தா கண்டிப்பா சில குறைகளும் இருக்கும் இல்லையா? ஃபோர்ஜிங் ஒன்னும் மேஜிக் கிடையாது. இந்த அசாத்தியமான வலிமைக்கு நாம ஒரு விலை கொடுக்க வேண்டியிருக்கு. இந்த ப்ராசஸ்லயும் சில வரம்புகள் இருக்கு. இத ஒரு ட்ரேட் ஆஃப்னு சொல்லலாம். ஒரு பக்கம் நமக்கு சூப்பரான வலிமை, நம்பகத்தன்மை, கடினத்தன்மை எல்லாம் கிடைக்குது. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இதுக்காகிற செலவு ரொம்ப அதிகம். சில சமயம் பொருளோட டைமென்ஷனல் அக்யூரசி, அதாவது பரிமாண துல்லியம் கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம ரொம்ப சிக்கலான வடிவங்களை, குறிப்பா அண்டர்கட் மாதிரி டிசைன்களை இதுல உருவாக்குறது ரொம்பவே கஷ்டம். அப்போ நம்மகிட்ட இருக்கிற எல்லா உலோகத்தையும் இப்படி ஃபோர்ஜிங் செஞ்சிட முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. இங்கதான் ஃபோர்ஜபிலிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் உள்ள வருது. ஒரு உலோகம் ஃபோர்ஜிங் செய்ய தகுதியானதா இல்லையான்னு இதுதான் முடிவு பண்ணுது. சிம்பிளா சொல்லணும்னா, ஃபோர்ஜபிலிட்டிங்கிறது ஒரு உலோகம் அழுத்தத்தை தாங்கிக்கிட்டு உடையாம விரிசல் விடாம நெகிழ்ந்து கொடுக்கற தன்மை. எந்த அளவுக்கு ஒரு உலோகம் இப்படி நெகிழ்ந்து கொடுத்து அதோட வடிவத்தை மாத்திக்குதோ அந்த அளவுக்கு அதை ஃபோர்ஜ் பண்றது ஈஸி. இந்த ஃபோர்ஜபிலிட்டிய சில விஷயங்கள் பாதிக்கும். அதுல ரொம்ப முக்கியமானது டெம்பரேச்சர், அதாவது வெப்பநிலை. உலோகத்தை சூடு பண்ண பண்ண அதை வழிக்கிறது சுலபம் இல்லையா? அதே மாதிரிதான் வெப்பநிலை அதிகமாக அதிகமாக ஃபோர்ஜபிலிட்டியும் அதிகமாகும். இதோட சேர்த்து எவ்வளவு வேகமா அழுத்தம் கொடுக்கறோம், அந்த உலோகம் இயல்பாவே அழுத்தத்தை எந்த அளவுக்கு எதிர்க்குது, அப்புறம் அது உடையாம எவ்வளவு தூரம் நீழுதுங்கிறதோ ரொம்ப முக்கியமான காரணிகள். இப்போ நாம இந்த ப்ராசஸ்லயே ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான பகுதிக்கு வந்திருக்கோம். இவ்ளோ பெரிய அழுத்தத்தை கொடுக்கும்போது உலோகம் எப்படி கரெக்டா அந்த அச்சுக்குள்ள மட்டும் நிரம்புது? இங்கதான் ஃபிளாஷ் மற்றும் கட்டர் அப்படிங்கிற 2 டெக்னிக்ஸ் உள்ள வருது. அதாவது இன்ஜினியர்ஸ் எப்படி அந்த பிரம்மாண்டமான விசைய கண்ட்ரோல் பண்றாங்க, அந்த உலோகம் அச்சுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன இடுக்குலையும் போய் நிரம்புதுங்கிறத எப்படி அவங்க உறுதி பண்றாங்க? இதுக்கான பதில்தான் ஃபிளஷ். அதாவது அச்சுக்குள்ள தேவையான அளவை விட கொஞ்சமா அதிகப்படியான உலோகத்தை வச்சு அழுத்துவாங்க. அப்போ அந்த எக்ஸ்ட்ரா உலோகம் அச்சோட 2 பாதிகளுக்கு நடுல இப்படி பிதுங்கி வெளியே வரும். இது ஏதோ வேஸ்டான பொருள்னு நினைச்சிடாதீங்க. இது வேணும்னே திட்டமிட்டு செய்யப்படுற ஒரு விஷயம். இந்த ஃபிளாஷுக்கு 2 முக்கியமான வேலை இருக்கு. ஒன்னு, கடைசியா கொடுக்கப்படுற அந்த அதி உயர் அழுத்தத்துக்கு ஒரு குஷன் மாதிரி, ஒரு ஷாக் அப்சார்பர் மாதிரி செயல்பட்டு அச்ச பாதுகாக்குது. 2வது, ரொம்ப முக்கியமா, இந்த ஃபிளாஷ் ஒரு சின்ன கேட் மாதிரி நின்னு உலோகம் முழுசா வெளியேறிடாம தடுக்குது. இதனால உலோகம் வேற வழி இல்லாம அச்சோட எல்லா மூலை முடுக்கும் பாய்ந்து சென்று நிரம்புது. இந்த ஃபிளாஷோட அளவு எவ்வளவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? நாம ஆரம்பத்துல எடுத்துக்கிற உலோகத்துல 10% 50% வரைக்கும் கூட இருக்கலாம். ஆமாங்க, சில சமயம் பாதி உலோகம் கூட இந்த மாதிரி ஃபிளாஷா மாற வாய்ப்பு இருக்கு. இது இந்த ப்ராசஸ்ல எவ்வளவு முக்கியம்னு இதுவே சொல்லுது. சரி, இந்த வெளியே வர ஃபிளாஷை என்ன பண்றது? அதை சேகரிக்கத்தான் அச்சிலேயே கட்டர்னு ஒரு அமைப்பு டிசைன் பண்ணிருப்பாங்க. இது அச்சை சுத்தி ஒரு சின்ன கால்வாய் மாதிரி இருந்து பிதுங்கி வர உலோகத்தை எல்லாம் சேகரிச்சு வச்சுக்கும். இதனால மொத்த ப்ராசஸும் ரொம்ப சுத்தமாவும் கட்டுப்பாட்டோட நடக்கும்.
ஓகே, சுருக்கமா சொல்லணும்னா ஒரு 3 விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, ஃபோர்ஜிங் மூலமா உலோகத்தோட உள் அமைப்பை மாற்றி நாம அதீத வலிமையை உருவாக்குறோம். 2, இதுல நன்மை தீமை ரெண்டும் இருக்கு. வலிமைக்காக அதிக செலவையும் சில வடிவமைப்பு கட்டுப்பாடுகளையும் நாம ஏத்துக்கணும். 3, ஃபிளாஷ் கட்டர் மாதிரி டெக்னிக்ஸை வச்சு இந்த ப்ராசஸை கண்ட்ரோல் பண்றது தான் துல்லியமான ரிசல்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ உங்களுக்கு ஃபோர்ஜிங் பத்தின அடிப்படைகள் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்களை சுத்தி இருக்கிற உலகத்துல, உங்க கார்ல, உங்க வீட்ல இருக்கிற கருவிகள்ல ஃபோர்ஜிங் செய்யப்பட்ட எந்த பொருட்களை உங்களால இப்போ அடையாளம் காண முடியுது? அடுத்த தடவை ஒரு கனமான மெட்டல் ரெஞ்ச கையில எடுக்கும்போது அதோட வலிமையோட ரகசியம் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும்.